அனைத்து பக்த கோடிகளுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேசுவது மகாபலிபுரத்திலிருந்து பாஸ்கரன் ஸ்தபதி. இந்த பதிவு எப்படி என்று தவறாமல் கடைசி வரை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விமானமே ஸ்தூலலிங்கம் ச சூக்மலிங்கம் சதாசிவம். எல்லோருக்கும் தென்படும் ஆலய விமானமே ஸ்தூலலிங்கமாகவும் ஆலயத்தினுள் உறைந்திருக்கும் அரூபியான சதா சிவனே சூக்மலிங்கம் என கொள்ள வேண்டும். கலப்பு கலந்த ஒரு அவதாரம் எடுக்குதுன்னா அதுக்கு பேர் வைக்கிறோம். நம்ம என்னென்னமோ பேர் வைக்கிறோம். மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம் அப்படின்லாம் வைக்கிறோம். அப்படின்னும்போது அப்போ ரம்பாதி சிம்மம்பாதி கலந்ததை என்ன சொல்கிறோம், நரசிம்மம்ன்றோம் இல்லையா? அது மாதிரி இப்போ இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்ட்டு பார்ப்போமே. இப்போ ஒரு இந்த புள்ளியாக வச்சுட்டு வரேன் பாருங்களேன். இந்த இதில் பாதி கோயிலாக போட்டிருக்கேன். சரியா? ஒரு சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஒரு கோயிலாக போட்டிருக்கேன். அப்படின்னும்போது அந்த கோயிலில் மனிதனோட உடல் எப்படி அமையுது, எந்தெந்த பாகங்கள் எங்கெங்கே எது எப்படி அமையுது அப்படின்ட்டு ஒத்து போகுது அப்படின்ட்டு திருமூலர் சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்க, எல்லாம் பாடியிருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அதை நம்ம டீட்டெயில் தெரிஞ்சுப்போம் என்ன ஏதுன்ட்டு. சும்மா ஒரு எக்ஸாம்பிள், உட்காந்த நிலையில் எப்படி, நின்ற நிலையில் எப்படி, கடந்த நிலையில் எப்படி அப்படின்றத இப்போ பார்ப்போம். அடுத்தது கர்ப்பபத விநியாசம் என்னன்றது அதை பார்ப்போம். அதுக்கப்புறமேலு சித்திரம், அர்த்த சித்திரம், சித்திரபாஷானம் இதை பற்றிலாம் பார்ப்போம். வாஸ்து பதவிநியாசம்லாம் பார்க்கணும். பூஜை எப்படி செய்யணும், புனஸ்காரம் எப்படி செய்யணும் அப்படிலாம் பார்ப்போம். அதெல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை பார்ப்போம். இப்போ இந்த போட்டு வரேன். ஜஸ்ட் ஒரு அவுட்டில் என்ன ஒரு புள்ளியாக வச்சுருக்கேன். நாட் ஃபார் ஸ்கேல். ஓகே, ஸ்கேல்னால் என்ன வைக்கிறான், ஸ்கேலை வைக்கிறான்னு நினைக்காதீங்க. அது சும்மா ஜஸ்ட் லைனிங். என்ன இதுதான் இப்போதைக்கு வரைஞ்சிட்ருக்கேன். அப்போ இதுக்கு பேர் வைக்கணும்னா தேகோ தேவாலயா அப்படின்லாம் இல்லையா, அப்படின்னு வச்சிடலாம். ஓகேவா? நரம்பாதி மிருகம்பாதி கலந்து செய்த கலவைன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி இந்த ஆலயத்தை வடிவமைக்கிறேன். இப்போ இதில் எப்படி திருமூலர் எப்படி சொன்னார், உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் வள்ளல் பிராணர்க்கு வாய் கோபுரவாசல் தெல்லத் தெரிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கல்லற் புலனைந்தும் காலால் மணிவிளக்கே என்று திருமூலர் சொல்கிறாரு. அப்படின்னா இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், அப்போ உடம்பு தான், நம்மளோட உடம்பு தான், தேகம்தான் ஆலயமாக இருக்குன்ட்டு திருமூலர் அவரோட இதில் எடுத்து வைக்கிறார் அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட். அதை தான் இப்போ வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன். சரியா? அதனால தான் சொன்னால் மிருகம்பாதி மனிதன்பாதி கலந்து செய்த கலவை தான் நரசிம்மர் அப்படின்ட்டு. அப்படி அந்த அவதாரம் இல்லையா? நம்ம பாட்டுக்கு ஏதோ ஒன்று கண்டபடிலாம் சொல்லிவிட்டு இதுதான் அப்படின்ட்டு சொல்லிட்டு போனால் மக்களை நம்ம சிற்பங்களையோ நம்ம ஆன்மீகவாதிகளையோ ஒரு முட்டாள்தனத்துக்கு கொண்டு செல்லக்கூடாது இல்லையா? இது ஏன் சொல்ல வரேன்னா, நான் குறிப்பிட்ட ஒரு இதுவால தான் சொல்ல வரேன். இதெல்லாம் நான் கவனிக்கவே தான், நான் உன்னிப்பாக கவனித்து தான் இந்த கான்செப்டை எடுத்தேன். இல்லைன்னா எடுக்க மாட்டேன்னு இல்லை. புரியுதா? இதுக்குன்னு தனியாக பிரத்யேகமாக ஒன்று ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக இருக்குது. கர்ப்பபத விநியாசன்றது தனியாக இருக்குது. அது எப்படின்றது ஒரு முறை இருக்குது. அதுக்குன்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. அதை தெரிஞ்சுக்கணும். ஒன்று. ரெண்டாவது, இதுலேயும் முக்கியமானது அதாவது பேலாஸ்தாபனம் தான் சொல்லுவாங்க. பேலாஸ்தாபனம் அதிஷ்டானத்தில் ஒரு பகுதியில் தான் வைப்பாங்க. அது எங்கே வைக்கிறாங்கன்னு தெரியணும். அதையும் தெரிஞ்சுக்கிட்டு சொல்லணும். இதெல்லாம் தெரியாமல் கண்டபடி வாய விடக்கூடாது. ஒன்று. யார் வாய விட்டாங்களோ தெரியல, அது இருக்கட்டும், பரவாயில்ல, இருக்கட்டும். சரியா? வாய விட்டவங்களுக்கு தெரியும். அதெல்லாம் ஒன்று ஒன்றா இனிமேட்டு வரும். தெளிவாக எடுத்து சொல்லுவேன் கண்டிப்பாக. அதுக்காக தான் இது உங்களுக்கு எல்லாமே இது நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரிய வைக்கணும்னு அவசியமே வேண்டாம். ஆக்சுவலாக இப்போ போட்டிருக்கிறது ஒரு ஊமை படம், அதாவது சைலண்ட் மூவி. இதை படத்தை பார்த்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் நான் உங்களுக்கு விளக்கணும்னு தேவையே கிடையாது. இது எழுதியிருக்கேன் வேறு, நீங்கள் இதை பார்த்துட்டாலே புரிஞ்சிடும். அதனால் நான் இதில் உங்களுக்கு விளக்கணும்னு தேவையே கிடையாது. இப்படி தான் அப்படின்றது உங்களுக்கு தேவையே கிடையாது. எல்லாமே எழுதியிருக்கேன், எல்லாமே ஏற மார்க் பண்ணியிருக்கேன். எது எந்தெந்த பாகம்ன்ட்டு அப்படியே பார்த்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு நான் ஸ்லோகத்தையும் சொல்லணும்னு அவசியமும் கிடையாது, இருந்தாலும் சொல்கிறேன். அது ஒன்று. முக்கியமாக இன்னொன்று தெரிஞ்சுங்க. அது என்னென்னமோ நிறைய பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி குளறுபடிகள்லாம் ஏற்படுத்துகிறாங்களே அப்படின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு தான் இதெல்லாம் தவறுகள் இவ்வளவு நடக்குதே, டூலியம் பண்ணுறாங்களே அப்படின்ட்டு. கை ஒரு பக்கம் கால் ஒரு பக்கமாக போட்டுட்டு இதான் அப்படின்னாக்க யாருக்கு புரியும்? இல்லை கேட்குறேன், யாருக்கு புரியும்? இப்படி போட்டு காட்டுங்களா. அப்போ எல்லாருக்கும் எளிமையாக தெரியும் இல்லையா? அது கண்டபடி சுற்றி வளைக்கக்கூடாது. சரியா? நான் இதை தான் நான் எதிர்பார்க்குறேன். சொல்லிக் கொடுங்க, நல்லது சொல்லிக் கொடுங்க. நானும் சொல்லி தரேன்னுட்டு சும்மா கதை எழுந்துட்டு போகக்கூடாது. கதை கேளுன்ட்டு வேறு எதுவும் இல்லை. உட்காந்து வேலை வணக்கத்துக்கு போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கேன். அரை பக்கம் கோயில் என்ன எதுவும் பத்திமானம் கூட செய்யலை. சும்மா ஒரு ரஃபாக தான் போடுறேன். எல்லாருக்கும் கத்தரணும், எல்லாருக்கும் பண்ணணும், நல்லபடியாக போகணும், நல்லா வரணுன்ட்டு தான். யாரும் கேட்டாங்கன்னா இதாங்க அப்படின்னுட்டு. என்னப்பா இது
கோயில் தான் மனித உடம்புன்னு சொல்கிறாங்களே, அது எப்படிப்பா எனக்கு புரியல, கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்குறாங்க. இதை எடுத்து இந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். இது விவரப்படம் இல்லையா? அப்படின்ற மாதிரி ஒரு விவரத்தை தெளிவாக கொடுக்கணும். அதுதான் என்னோடய விருப்பம். அதுக்கு தான் நான் கேட்குறது, வேறு எதுவுமே நான் கேட்கல. செய்வதை திருந்த செய்க, அந்த ஒரு இதுதான். உடனே நான் இதை பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன் எல்லாம் தெரியும் எனக்கு அப்படின்ற கூடாது. எல்லாம் எல்லாம் தெரிஞ்சவனும் மனிதனும் இல்லை, ஒன்றும் தெரியாதவன் மனிதனும் இல்லை, எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டைப் இருக்குது. அது நல்லா புரிஞ்சிங்க. தயவு செய்து சொல்கிறேன், தெளிவாக சொல்லிக் கொடுங்க. அப்படி சொல்லி கொடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், உண்மையிலேயே ஆளாக உங்கள் காலில் பூ போட்டு கும்புற ஆள் நானாக தான் இருப்பேன். அதை நல்லா திண்ணமாக தெரிஞ்சுக்கிங்க. தவறாக சொல்லி கொடுக்காதீங்க. யாராக இருந்தாலும் புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுங்க. அதை தான் நான் விரும்புகிறேன். நான் உங்கள்கிட்ட கற்றுக்குறேன், உங்கள்கிட்ட வந்து கிளாஸ் எடுக்கிறேன். ஃபீஸ் எவ்வளோன்னு கேளுங்க, நான் அதுக்கு செலுத்துகிறேன். இப்போ நான் எதுவும் இதில் எதுவுமே நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியமே தேவையில்லை. அதனால தான் நான் பேசிகிட்டு இருக்கேன், சும்மா சாதாரணமாக பேசிகிட்டு இருக்கேன் உங்கள் கூட. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க? இப்போ இந்த அதிஷ்டானம் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கட்டும், சும்மா ஒரு பாவனைக்காக தான் போட்டிருக்கேன், என்ன மாதிரி எப்படின்ட்டு. அந்த மாதிரி மக்களை ஒரு திசை திருப்பாதீங்க, கண்டபடி பண்ணாதீங்க. இது இப்படி தான் வரணும், அப்படி தான் வரணும், அப்படிலாம் இப்படின்ட்டு இதெல்லாம் பண்ணாதீங்க. ஒரு பதவின்யாசமே சொல்ல தெரியல. கர்ப்பார்த்தம் தசபதம் அப்படின்ற அந்த வார்த்தைகளை வரமாட்டேங்குது. புரியுதா? அதெல்லாம் கரெக்டாக சொல்லணும். அப்புறம் என்னத்தை ஆகமம் படித்து என்னத்தை இது ஆகமமாக நின்றபுறான்னு எதுக்கப்புறம் இதான் நான் ஆகமம் இல்லை கேட்குறேன். இப்போ நான் ஆகமத்தை சொல்லட்டா என்னன்ட்டு இங்கேருந்து வந்துச்சு எப்படி வந்துச்சுன்ட்டு. இனிமேல் சப்ஜெக்ட் இதுக்கு தான் எடுக்கிறேன். இனிமேல் வரும் ஒவ்வொரு சப்ஜெக்டும் எல்லாமே இனிமேல் கிளியராக வரும். இந்த கோயிலுக்கும் மனித உடம்புக்கும் ஒரு சின்ன ஸ்லோகம் கூட இருக்குது, அதை இப்போ சொல்கிறேன். தேகோ தேவாலய பிரக்தோ ஜீவோ தேவ நாதன இத்யஜேத் அஞ்ஞான நிர்மாலயம் சோகம் பாவேன் பூஜி. உடலே ஆலயமாம், உடலினுள் உறையும் ஜீவனே அழிவில்லா பரம்பொருள் என்று வேத ஆகமங்கள் கூறுகின்றது. இந்த மாதிரி வேதங்கள்லேயும் மனிதனோட உடல் தான் தேவாலயம் அப்படின்ற மாதிரி கூட எடுத்து கூறு. இதெல்லாம் யோசிக்கணும் இல்லையா? அதுக்காக தான் சொல்லுவேன். இப்போ இந்த பக்கம் போட்டு வருவேன், எல்லாம் பாருங்கள். இந்த மனிதனோட உடலுக்கும் எப்படி கம்பேர் பண்ணுறதை பாருங்கள். எங்கெங்கே என்னென்ன பார்ட்ஸ் எது இதுன்றதை பாருங்கள். இன்னும் நிறைய இருக்குது, சொல்கிறேன். ஓகேவா? பார்த்துட்டு வாங்கினேன். ஒரு கோயிலை எப்படிலாம் வர்ணிக்கிறாங்க பாருங்கள், அதையும் சொல்கிறேன். அந்த ஸ்லோகத்தையும் அவ்வளோ ஒரு அற்புதமான வார்த்தைகளால் என்னென்ன தேவதைகள்லாம் அங்கங்கள்லாம் கோயிலை காவந்து பண்ணுதுன்றத அவ்வளோ அருமையாக எடுத்து சொல்கிறாங்க சில்பாசீர்வாதம்ன்ட்டு. அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது எந்த மூளைக்கு ஏன் எதுக்காக இதெல்லாம் இந்த மாதிரிலாம் சும்மா ஏதோ ஒன்று சொல்லி அதெல்லாம் பண்ணாதீங்க தயவுசெய்து. அதனால தான் சொல்ல வந்தது. இந்த கான்செப்ட் எடுத்ததும் இன்னும் எடுத்துக்கிட்டே இருப்பேன், இன்னும் வந்துக்கிட்டே இருக்கும், இன்னும் படிப்படியாக எடுத்து சொல்கிறேன். சரியா? இப்போ அந்த ஸ்லோகத்தையும் சொல்கிறேன் பாருங்கள். பாதபந்த பத்மபந்த பத்மாலய பத்மச்சரத பத்மபுஷ்கல பிரதிபந்த பிரதம பிரதிசுந்தர பிரதம பலகா உபானா ஜெகதி குமுதகா பூஸ்ரீ கண்ட பட்டிகா மகாபட்டிகா தாளவேதிகா பாததோரணா தாடிகா கும்பாலிகா வீரகண்ட கபோதகா அலங்கிருதா விசித்திரதரங்கினி வம்சித குளோனுமார்கா ஜெயந்தி காயானு காய கபோதகா பிரஸ்தரவர்கா சாலா பஞ்சர நாசிகா வியல்பநாசி மகாநாசிகா ஸ்ரீ ஸ்ரீ கணவச்சிகர ஸ்தூபி நாகர வேசர திராவிட சுந்தர ஸ்வஸ்திகா கர்ஷனகா ஸ்ரீ மத்திய கைலாசமேருஹி மந்திர பிரதிநெலி நலி கஜசிம்ம நந்தியா வர்தன நாமகன்யா அலங்காரதி ஜாதி சுந்தர கல்ப விகல்ப ஆபாச பார்ஸ்வமூர்த்தி ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தி நரசிம்ம பிரம்ம ஸ்கந்தமூர்த்தி விருஷபதல மகரதோரணா ஹரிஹர பிரதிமபேதா முனிகண கருட கந்தர்வ கிண்ணர கிம்புருட சித்தி வித்யாதரகா ஹம்சமால்யா சோபிதம் அந்தர்மார்த்தாதிபீஹி பஞ்ச பிரஹார சர்வேஸ்வர ஆலயா தத் கோபுரஸ்தூபி பர்யந்தம் ஆடக ரஜிதமணிமய வைச்சூரக கோமேதக புட்பராக பிரபாலவதனகா. தயவுசெய்து கொஞ்சம் எல்லாருமே ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பாருங்கள். இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு சிற்ப ஆசீர்வாதத்தை அழகாக ஒரு கோயிலுக்கு எப்படியெல்லாம் ஒரு வர்ணித்து பண்டைய சிற்பிகள் வந்து தியானம் மூலமாக எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தைகள்லாம் புனைத்து அதை எப்படியெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த கர்ப்பகுடியை இந்த தேவதைகள்லாம் காவந்து பண்ணுது அப்படின்ட்டு. இதில் இந்த ஸ்தம்பங்கள் வந்து அஷ்டதிக் பாலகர்களாக இருக்குது. அப்போ பாருங்கள், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு கான்செப்ட். கர்ப்பகுடி அப்படின்னும்போதே கர்ப்பகுடின்னும்போது குடினா வீடு தான், கிரகன்றதும் வீடு தான். அப்போ தாயோட கர்ப்பம் வயிறுன்றதும் ஒரு கருவறை தான், அறை தான். அப்படின்னும்போது அந்த இடத்துல கர்ப்பகுடின்னும்போது தாயோட வயிற்றுக்கு சமானமாக தான் நம்ம நினைக்கிறோம் இல்லையா?
அங்கே அந்த மூலமூர்த்திக்கு ஒன்றும் தெரியாது. அதாவது இருட்டு பகல் எதுவுமே தெரியாது. அப்படின்னும் போது அங்கே ஒரு உயிரோட்டம் நிலவுது. அப்படி அந்த ஒரு பாவனையில் தான், அதாவது நம்ம என்ன பண்ணுறோன்னா உருவத்துலேருந்து உருவத்தை கொண்டு வரோம். அப்போ அந்த உருவத்துலேருந்து உருவத்தை கொண்டு தான் இந்த அவங்கவுங்களுக்கு பிடிச்ச தெய்வங்களை உருவ வழிபாடு பண்ணுறோம். அந்த பாணியில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட இது புரியும் இல்லைங்களா? அது மாதிரி ஒரு தாய் வயிற்றில் 2 ரெட்டை குழந்தையும் பிறக்குது, சில சமயத்தில் 3 குழந்தையும் பிறக்குது, சில சமயத்தில் 5 குழந்தைங்களும் பிறக்குது, சில தாய்களுக்கு 6 குழந்தைங்களும் பிறந்திருக்கு, உலக அதிசயத்தில் கின்னஸ் ரெக்கார்டுன்ட்டு பிறந்திருக்கு. இப்போ ஒரு கருவறையில் பதவிநியாசம்னு பண்ணுறோம். அப்போ அந்த பதவிநியாசம் எப்படிலாம் சொல்லியிருப்பாங்க அது அப்படின்றத பார்க்கணும். இந்தந்த பதங்களில் தான் இந்தந்த மாதிரி வரணும் அப்படின்ட்டு. அப்போ ஒரு கருவறையிலேயே 4 தேவதைகள் 5 தேவதைகள் அப்படின்ட்டுலாம் இருக்காங்க. அப்போ ராமர் லக்ஷ்மணர் சீதா ஆஞ்சநேயர்லாம் வரும்போது அப்போ எப்படிலாம் அவங்களாம் எந்தெந்த பதவிநியாசங்கள் பண்ணுறாங்க. சூரிய வாஸ்து பதம் அப்போ 16x16 அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 224 பதம் வரும். அந்த பதத்தில் நீங்கள் இந்த மாதிரி பிரித்து இந்த பதங்களில் இந்தந்த இடத்துல இது மாதிரி வைக்கணும் அப்படின்றது உள்ளுக்குள்ளேயே கர்ப்பக்குடி உள்ளேயே பதவிநியாசங்கள் இருக்குது. இந்த பதவிநியாசம் இது சம்மந்தம் மட்டும் இல்லை. இந்த பதவிநியாசம் தான் வந்து எடுக்கிறீங்க. எதுக்கு எடுக்கிறீங்க? முளைக்கோலை இந்த கருவறை ஆயாதி பொறுத்ததுக்கு அவுட்ரு டு அவுட்ரு எடுக்கிறீங்க முளைக்கோலை, அது வரைக்கும் யூஸ் ஆகுது. அதுலேருந்து அந்த கர்ப்பகுடி கால்புறவாயை தான் தண்டமாக கொண்டு போகிறீங்க. தண்டத்துலேருந்து தான் பதவிநியாசத்தை கொண்டு போயிட்டுருக்கீங்க. அப்போ பிரம்மஸ்தானன்றது 4 பாகத்தை எடுக்குது இல்லைங்களா? அதை யோசித்து பாருங்கள். அப்போ கர்ப்பகுடியை வந்து இந்த பதவிநியாசம் பண்ணுறீங்க. இப்போ பாதி சோமசூத்திரன்றீங்க. சோமசூத்திரன்றது வடக்கு நோக்கி போகிறது, கோமுகியை நோக்கி போகிறது இல்லையா? அப்போ பிரம்மசூத்திரன்றது கருவறைக்கு மெயினாக எந்த பக்கம் பார்க்குதோ அது மையத்துலேருந்து வர்றது தான் பிரம்மசூத்திரம். அப்படின்னும்போது அந்த பட்சத்தில் அப்படி ரெண்டும் வெட்டி கொள்கிற பகுதி தான் மையப்பகுதி தான் வந்து நம்மளுக்கு கருவறையோட துல்லியமான மையம். அந்த மையத்துலேருந்து பின் சுவர் வரைக்கும் 10 பாகம் பண்ணுறோம். அதை தான் சொல்கிறாங்க. அந்த 10 பாகத்தில் எந்தெந்த தேவதைகள் எது வரலாம் அப்படின்ட்டு. அதே இது இன்னொன்று சொல்கிறாங்க, 3ஆவும் பிரிக்கலாம் அப்படின்ட்டு சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க. ரைட்டா? 3ஆவும் பிரித்து அப்படியே வைக்கலாம் அப்படின்ட்டுறாங்க. ஆக அந்த 3 பாவம் பிரிக்கும்போது அந்த படிமத்துலேயும் 3ஆவும் பிரியுது பாருங்கள். குணங்கள், அந்த குணநலங்கள், அதோட ஆக்டிவேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பிரிக்கிறாங்க. அப்போ சாத்வீகம், ராட்சசம், தாமசம்ட்டு. அப்போ எதுக்காக இதை பிரிக்கிறாங்க? அதோட தன்மைகளை கொண்டு தான் பிரிக்கிறாங்க இல்லையா? அதை போய் நம்ம எதையும் கம்பேர் பண்ணக்கூடாது. அது என்னமோ வித்தியாசமாக சொல்லிவிட்டு இங்கே இருக்கிறது அங்கே இருந்தால் அப்படி போவோம் இப்படி போவோம் அப்படின்னா என்ன ஜாதகம் பார்க்குறதா? அது கிடையாது. இல்லை, அது இருக்குன்னு ஸ்லோக பிரகாரம் எழுதி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி கோயில் தான் இப்படி தான்ட்டு நம்ம மரபு வழியாக தான் வந்துக்கிட்டு இருக்கோம். புரியுதா? அது அவங்கவுங்க டியூட்டியை கரெக்டாக செஞ்சாங்கன்னா கரெக்டாக இருக்கும் இல்லையா? அதுக்கு தான் சொல்ல வந்தது. அதுக்காக தான் மெயினாக அந்த கான்செப்டை எடுத்தது. அதுதான் காரணம். தயவுசெய்து சொல்கிறேன். இப்போ படம் போட்டுட்ருக்கேன். எதுக்காக போடுறேன், என்ன ஏது எப்படின்ட்டு, அந்த கபோத மட்டத்தில் வரணும், எதுக்காக எங்கே எந்த மாதிரின்னுட்டு இதெல்லாம் வந்து பாருங்கள். இது வந்து அதான் சொல்லிட்டேனே, இந்த பாருங்கள், இந்த போட்டேன். இந்த படத்தை போட்டு முடிச்சுடனே எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக எழுதியிருக்கேன். உங்களுக்கு புரிகிற மாதிரியே எல்லாமே கம்ப்ளீட்டாக எழுதியிருக்கேன். அதே மாதிரி இந்த பாடியும் அந்த பக்கத்தில் இருக்க ஹியூமன், அதாவது மனித உடல், அந்த உடலையும் அலங்காரமாகவும் பண்ணியிருப்பேன். அப்படியே நார்மலாக எப்படி இருக்கும் அப்படி அலங்காரம் இல்லாமல் அப்படின்றதையும் காமிச்சிருப்பேன். அதோட அளவுகளும் அப்படியே மென்ஷன் பண்ணியிருப்பேன். அப்படின்னும்போது இது பேக் சைடுன்னு போட்டிருக்கேன். டெம்பிள் கோயிலோட பின்புறம் அப்படின்ட்டு போட்டிருக்கேன். இப்போ இந்த சிகரம் முகமாகவும், கண்ணம் கழுத்தாகவும், கபோதம் சோல்டர்னா கபோதம் வந்து நம்மளோட ஹார்ம்ஸாகவும், இந்த ஹார்ம்ஸ்ன்றது போட்டிருக்கேன் பாருங்கள், புஜங்களாகவும், கைகளும், முன்னங்கை வந்து பாதவரிகளாகவும் அப்படின்ட்டு வர மாதிரி வருது நம்மளுக்கு. இப்போ தொடைகள் வந்து அதிஷ்டானமாகவும், முன்னங்கால் வந்து உபவிடமாகவும், பாதம் வந்து உபோபானம் அது மாதிரியும் உங்களுக்கு கான்செப்ட் வருது. அப்படின்னும்போது ஒரு மனிதனோட முகத்தில் இருக்க கண் வந்து நாசித்தலையாகவும், அந்த முகநாசியாகவும், மகாநாசி அந்த மத்திய நாசியாகவும், முடி வந்து சிரசு வந்து சிரசுக்கு மேலே இருக்க முடி வந்து கலசமாகவும், எல்லாமே உங்களுக்கு தத்ரூபமாகவே வந்து அந்த தேகம்தான் ஆலயம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு எடுத்து உரைக்குது. அதெல்லாம் நல்லா எடுத்து சொல்கிறாங்க இல்லையா?
அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்தில் இருக்கின்றான், பிண்டத்தில் இருக்கிறதெல்லாம் அண்டத்தில் இருக்கின்றான். அப்படிங்கும்போது அந்த அண்டத்தில் இருக்கிறது தான் பரமாணு துகள். அந்த துகள்லாம் ஒன்றா சேர்ந்தது தான் நம்மளோட உடலும். அதுதான் சொல்கிறது. அந்த ஒரு கான்செப்டோடு நம்ம பார்த்தாக்க இதுதான் அந்த பரம்பொருளோட சூட்சுமம், அதிசூட்சுமன்றது இதுதான். அந்த அதிசூட்சுமத்தை யாரும் அறியறது முடியாது இல்லையா? அதை பார்க்கணும். அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இப்போ நின்ற நிலையில் போட்டிருக்கேன். அதாவது அடுத்தது அமர்ந்த நிலையில் அதோட டீட்டெயில்ஸ் என்னன்ட்டு அப்படியே போட்டிருப்பேன், அதையும் போடுவேன். அதுக்கப்புறம் பதவிநியாசம் போடுவோம். அதுக்கடுத்தது கிடந்த நிலையில் போடுவோம், என்ன ஏதுன்ட்டு. அப்புறம் கர்ப்பகுடி பதவிநியாசம் ஒன்றுன்னா எல்லாம் ரெடியாக இருக்குது. எல்லாம் போட்டு ஒன்றா போட்டு அனுப்புகிறேன். பாருங்கள், நீங்களும் இப்போ கவனமாக அது எப்படி என்னான்ட்டு ஒரு எதுக்காக ஏன் என்னத்துக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிங்க. வேறு எதுவும் இல்லை. இது சும்மா கிடையாது. சும்மா படத்தை பார்த்தோம் அப்படின்றது தேவையில்லை. அந்த படம் பார்த்தாலே கதை சொல்லணும் அப்படின்ற மாதிரி இருக்கணும். ஒரு படத்தை முன்னெல்லாம் படம் எடுப்பாங்க, பார்த்துருப்பீங்க. என்ன அப்போ ஒரு படத்துக்கு தகுந்த மாதிரி தான் அதை சார்ந்து தான் அந்த பாடலாம் அமைஞ்சிருக்கும். இப்போ அப்படி எடுக்கிறாங்க. படம் ஒரு பக்கம் போகுது, பாட்டு ஒரு பக்கம் போகுது. தொட்டால் பாட்டு, அங்கே தொட்டாலே பூ மலரும் பழைய பாட்டில் இல்லையா? அந்த மாதிரி பழங்காலத்து சிற்பிகள்லாம் கையாண்ட முறைகள்லாம் ஐதீகம் எல்லாம் அந்த தியான வடிவத்தில் வந்ததுலேருந்து அந்த தியானமே நம்மளுக்கெல்லாம் உண்மையில் சொல்கிறேன், தியானன்றது ஆட்டோமேட்டிக்காக மெடிசன் நம்ம உடம்புலையே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். சரியா? சதா சர்வ காலமும் நம்ம இதுலேயே மூழ்கி இருக்கிறதால நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக் மெடிசன் நம்மளை அறியாமலே இருக்குது. அப்படின்போது எதுக்காக ஒரு அதுதான் தவிர வேறு எதுவும் இல்லை. அதான் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் இருக்கான்னா என்ன அர்த்தத்தில் சொல்லியிருக்காரு நம்ம திருமூலர். திருமூலர்ன்றது பேர் மாறி போனவரில் கூடு விட்டு கூடு பாய்ஞ்சதால் மனிதனோட நிலைமையெல்லாம் எப்படியாவது பாருங்கள். அந்த மாதிரி அது மாதிரி அதான் பார்த்துக்கிட்டு பிடிச்சிருக்கவங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு எல்லாருக்கும் இது பண்ணுங்கள். மற்றபடி என்ன இதை ஒரு காலை ஒன்று போடுறோம் பாருங்கள். அப்படியே அந்த காலை உடம்பு அப்படியே தெரியுது பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். என்ன மாதிரிலாம் ஒரு ரசிச்சிருக்கேன். ஏற்கனவே ஒரு இதுலேயும் போட்டு காமிச்சேன். இப்போ யாரும் கேட்டிருக்காங்க பெண்ணின் உடல் எப்படி வரும்ன்ட்டு, அது வேறு போட்டு காட்டணும். நிறையா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சரியா? அதெல்லாம் போடணும், கொடிமரம்க்கு போடணும், நிறைய இருக்குது. இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் போட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் இதை பற்றி எல்லாம் பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் நான் தான் சொல்கிறேன். ஆரம்பத்துலேருந்து அந்த பிரதமம் பூவதம்ன்றது எப்போ ஆரம்பிக்கிறாங்கன்றது முதற்கொண்டு மன்னணுன்றது எப்படி பூ பரிச்சை பண்ணுறது முதற்கொண்டு எல்லாம் சங்கு ஸ்தாபனம் முதற்கொண்டு வாஸ்துனா என்னன்றது என்ன ஏது டீட்டெயில் எல்லாத்தையும் இதில் பாடமாக நடத்துறதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கவலையப்படாதீங்க, எல்லாம் ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டே இருக்கும். இடுக்கு இல்லாமல் எல்லாத்தையும் தெளிவுபடுத்துவேன். சரியா? அதனால தான் தவறாக இருந்ததுன்னா என்னென்னு கேளுங்க. இவர் இப்படி சொல்லிருக்காருன்னு கேளுங்க. அப்போ தான் தெரியும். ஏன் போய் சொல்கிறீங்க இந்த மாதிரிலாம் தெரிஞ்சால் சொல்லட்டுங்க, தெரியாட்டி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுங்க ஓப்பனாக யாராக இருந்தாலும். இப்போ நானே தப்பாக சொன்னாலும் இது தப்பு தானே நீங்கள் சொன்னது அப்படின்னு என்ன கேட்கலாம் இல்லைங்களா? சில வார்த்தைகள் தவறாக இருந்தால் கூட நான் எக்ஸ்கியூஸ் கேட்டிருப்பேன். இல்லைன்னா அடுத்த வீடியோவில் நான் இந்த மாதிரி பேசியிருக்கேன், இந்த மாதிரி அதில் தவறாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு இருப்பேன். அந்த மாதிரி வார்த்தைகள் மிஸ் ஆகுமே தவிர பட்டு அந்த எடுத்த கான்செப்ட் மாறாது இல்லையா? இதை ஒன்று பார்த்துக்கணும். பாருங்கள். ரொம்ப நன்றி எல்லோருக்கும். தேங்க்யூ வெரி மச். ஹேவ் ஏ நைஸ் டைம்ஸ். எல்லோருக்கும் என்னோடய பணிவான வேண்டுகோள் வணக்கங்களையும் தெரிவித்துக்கிறேன். தேங்க்யூ.